சாரியை பற்றின கவிதையை எக்கச்சக்கமாக கேட்டிருக்கோம். ஆனால் நைட்டியை பற்றின கவிதையை பெரும்பாலும் நம்ம கேட்டதே இல்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக வந்த இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அது இந்த பேஜில் இருக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் 2020 கார்லின்னு நம்ம ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே நைட்டி தான். ஸோ அதை பற்றின கவிதையை பதிவு பண்ணலன்னா எப்படி? கவிதையை பார்த்துடலாமா? காலை முதல் மாலை வரையிலான இறுக்கங்களை லேசாக்கும் பறவையின் சிறகு. துண்டோடு கூட்டணி சேர்ந்தால் அண்ணாச்சி கடை, துப்பட்டாவோடு கை கோர்த்தால் விருந்தினர் வருகை என பல்துறை வித்தகி. பெயரில் மட்டுமே இரவின் ராணி, இப்பொழுதெல்லாம் பகலிலும் உன் ராஜ்யம்தான். நவீன ஆடை புரட்சியில் 1000 போட்டிகள் வந்தாலும் அசைத்து கூட பார்க்க முடியாத மரபு கவிதை நீ. இதெல்லாம் விட அடுத்து வர ஒரு வரி தான் என்னோட ரொம்ப ஃபேவரெட். என்னன்னு பார்க்கலாமா? பிறந்த குழந்தை அறைந்த தாயின் முதல் ஆடை. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இவ்வளோ அழகான கவிதை எழுதின அந்த கவிஞர் தான் யாருன்னு தெரில. தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸ்டே டியூன்ட்.